ஹலோ வெல்கம் டு ஃபோன் தமிழ். நான் வந்து ஈஸ்வரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமராவோட பிகினஸ்க்கு இருந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து கேமரானாலே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 50% தெரிஞ்சிருக்கும், பட் மீதி இருக்க 50% தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த 50% கூட தெரியாதவங்களுக்கு தான் இப்போ வந்து ஸ்டார்டிங் வீடியோ. இதுக்கப்புறம் வர வீடியோலாம் மீதி அந்த 50% பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு இந்த 50%ல் கூட சில டவுட்ஸ் இருக்குது, பிகினர்ஸில் கூட எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்குவாங்க, ஓகேவா? அதான் அதில் என்னென்ன சொல்லித்தர போகிறேன்னா, என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லித்தர போகிறேன், ஓகேவா? அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் என் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெட்மி நோட் 7 ப்ரோ வச்சுருக்கேன். ஸோ என் கேமரா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் டியூவல் கேமரா 48 மெகா பிக்சல் ஒன்று, இன்னொன்று 8 வந்து. ஸோ நான் வந்து 6 GB ரேம் வாங்கலை, 4 GB ரேம் வாங்கினதுனால இந்த 8, 6 GB ரேம் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 18 இருக்கும், 18 16 எவ்வளோ, ஸோ கன்ஃபார்ம் தரல. ஸோ இருக்கலாம், அவ்வளோ இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்லோ மோஷன் இப்போல்லாம் அதிக பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற வீடியோவை ஸ்லோவாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிக பேர் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறத கேப்சர் பண்ணோன்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது பைக்கில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அப்போது அங்கே இருக்க நேச்சர் அப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படின்றபோது நீங்கள் இந்த ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது வேகமாக ஓடுறாங்க, இல்லை ஏதாவது ரேஸ் நடக்கிறீங்க, அங்கே நடக்க போகுது பைக் ரேஸ், நான் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஓட்ட போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த வீடியோ ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிக்டாக்கில் வந்து பிஜிஎம்லாம் போட்டு சும்மா நடந்து வர்ற மாதிரி, கெத்தாலாம் நடந்து வர மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஷார்ட் வீடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஷார்ட் வீடியோ வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 50 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரியான இல்லை. ஸோ டெஸ்ட் பண்ணி போட வேண்டியதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ அப்படியே போட்டுடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறமா மாற்றிக்கிறேன். இவா நெக்ஸ்ட்டு வீடியோ எதுக்கு எடுப்போம்? வீடியோ வந்து மெமரிஸ், நம்மளோட ஸ்வீட் மெமரிஸை அதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதாக நம்ம எடுப்போம். ஸோ இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ டெய்லி லைஃப்பில் டெய்லி சேஞ்சஸ் வருது. ஸோ அதுக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இதில் நார்மல் ஃபோட்டோ தான், 8 மெகா பிக்சல் எடுக்கிறது, ஓகேவா? ஸோ இதை பற்றி என்ன சொல்லணும்னு வச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஃபோட்டோ எடுக்கும்போது யாரை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுங்க. அதாவது கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. ஒரு ஆளுக்கு எடுக்க போகிறீங்கன்னா அவங்கள கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுங்க. ஸோ இப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏதோ ஒரு செடிக்கு பக்கத்தில் உட்காந்து தான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ இது என்ன செடின்னு கூட தெரில, எங்கள் வீட்டில் சும்மா வளர்க்குறாங்க. ஸோ அந்த செடிக்கு முன்னாடி இங்கே வேப்பில் இது இலை தெரியும் உங்களுக்கு. ஸோ அது கிளிக் பண்ணேன்னா ஸோ இப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் மாறும் இங்கே. ஸோ அதான் விஷயமே இதில். ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த இடம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே டச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், ஓகேவா? அடுத்து இங்கே மேலே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டார்ச் நான் இந்த ஆஃபில் தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு டார்ச் கண்டிப்பாக தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது 99% நீங்கள் இந்த டார்ச் ஃப்ளாஷ் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு எடுக்கிறதே உங்களுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன். சரி, அடுத்து HDR மோடு. ஸோ HDR மோடு வந்து இதோட ஃபுல் மீனிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். எல்லா இடமும் அப்படியே அக்யூரேட்டாக தெரிகிறது தான் இந்த HDR மோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த HDR மோடு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எடுத்த ஃபோட்டோ ஒரு அந்த சன்செட்டை டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ நான் ஒன்று இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் அதை ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, நான் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாடி இருக்குமான்னு தெரில. ஸோ மாடி இருக்கவங்க வீட்டில் இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பீச் டைம்லலாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் எப்படினாலும் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுத்தால் நல்லா லைட்னிங்லாம் கிடச்சி நல்லா கிளியராக இருக்கும். ஓகேவா? அதை மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியாமல் மேலே வானமும் சேர்ந்து ஸ்கையும் சேர்ந்து நல்லா இதாகிடும், பிரைட்னஸ் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது மேலே இருக்க க்ளவுட்லாம் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபோட்டோ போட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ அட்டாச் பண்ணுற பாருங்க. ஸோ அந்த ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த க்ளவுட் இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஸோ அந்த க்ளவுடோடு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இது வச்சு எடுக்கிறோம். இது இந்த HDR மோட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதில் ஏஐன்னு இருக்கும். இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதான் இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு லீஃப் மாதிரி காட்டுறது. ஸோ அதான் நம்ம எந்த பொருள் ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது மாற்றிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தரல, சில இதுக்கு மட்டும் சும்மா செடி, பூ, பொம்மை அது மாதிரி டால் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்குன்னு சொல்லி இப்போதைக்கு சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் என்ன பொருள் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா அதை மாற்றிக்கும். ஓகேவா? அதுக்கு தான் இது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது வந்து ஃபில்டரும் பியூட்டியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ செட்டிங்ஸு, கேமரா, ஃப்ரேம் வந்து ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி டிபியில் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி, அது ஒன்று வால்பேப்பர் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் டைமர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டைட்டில் ஷிஃப்ட்டை வந்து அப்படி சொல்கிறது, ஸோ சைட்லலாம் ஒரு மாதிரி ப்ளர் ஆகி வர்ற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கிறதும். அடுத்து கூகுள் லென்ஸ் வந்து என் ஃபோனில் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் எப்படின்னு தெரியல. ஸோ அது பார்த்துக்கோங்க. கூகுள் லென்ஸ் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல். ஸோ இது என் ஃபோனில் 48 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ இது எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கும் நார்மல் இதுக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் தெரியுமா டபுள் டேப் பண்ணி ஜூம் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி ஜூம் பண்ணும்போது ஒரு வாட்டி தான் உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ இந்த 48 மெகாபிக்சலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டபுள் டேப் பண்ணி ஒரு 2 வாட்டி நீங்கள் ஜூம் பண்ணலாம். அது எப்படி டபுள் டேப் ஒரு வாட்டி, டபுள் டேப் 2 வாட்டி, அது மாதிரி நீங்கள் 2 வாட்டி ஜூம் பண்ணலாம். அது மாதிரி ஜூம் பண்ணும்போது ரொம்ப ஜூமினாக தெரியும். அதே மாதிரி டைமில் நல்லா கிளியராகவும் தெரியும் ஃபோட்டோ வந்து. ஓகேவா? அதுக்கு தான் இந்த 48 மெகாபிக்சல். மற்றபடி இதில் கேமரா குவாலிட்டிலாம் நல்லாயிருக்குமா அப்படின்லாம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 48 மெகாபிக்சல்னால் ஸோ இந்த ஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கும் 48 எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இது தெரியும், வித்தியாசம் தெரியும். 48னா கொஞ்சம் ஜூம் அவுட்டு பின்னாடி வந்து எடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட். ஸோ போர்ட்ரேட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இருக்கிற இடத்த மட்டும் நல்லா காட்டிட்டு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து சும்மா ப்ரெல்லாக்கி காட்டுறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நைட் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரில. ஸோ நான் ரெட்மி வச்சுருக்கனால கொடுத்துருக்காங்க. ரெட்மி Note 7 Pro வச்சுருக்கனால இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி பிராண்டில் இருக்கும் நைட் மோடு. மற்ற ஃபோனில் எனக்கு தெரில, நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை மற்ற ஃபோனு. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட்டு இருட்டில் வச்சு எடுத்தால் கூட நல்லா தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நைட் மோடு எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட்டு வெளிச்சத்தில் வச்சு எடுக்கும்போது நார்மல் கேமரா 8 மெகாபிக்சல் அது மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நாய்ஸாக இருக்கும். அதாவது ஒரு புள்ளியாக ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஃபோட்டோ ஒரு உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இது எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இது நைட் மோட்னா. ஓகே, அடுத்து பனோரமா. ஸோ இது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. ஸோ இது எடுக்கணுன்னா நல்ல இதாக தான் இருக்கும். பனோரமா மேக்ஸிமம் ஒரு 75% தெரிஞ்சிருக்கும், 25% தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஃபோட்டோ தான், ஆனால் வீடியோ இல்லை. நீங்கள் வந்து வீடியோ மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் ஒரே ஃபோட்டோ வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, இந்த லீஃப் ஒரு இடத்துல இருக்குன்னா இதை இப்படி நீங்கள் பிடிச்சி நீங்கள் எடுக்கும்போது ஸோ அது தள்ளி வரும். அடுத்து நீங்கள் மறுபடியும் அதே லீஃபை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு எடுத்திங்கன்னா மறுபடியும் வரும். ஸோ மறுபடியும் அதே லீஃப் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரே டைமில் 3 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது ஒரு ஆள் வச்சு எடுத்திங்கன்னா 3 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 இடம். ஓகேவா? அதுக்கு தான் இது.
ஸோ அடுத்து ப்ரோ மோட். ஸோ ப்ரோ மோட் சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இதுக்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் ப்ரோ மோட் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ப்ரோ மோட் பற்றி சொல்கிறேன். அடுத்து கேமரா செட்டிங்ஸ் பற்றியும் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு தெரில. ஸோ இதை பற்றி அது இப்போ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா அவங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ புதுசாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இதெல்லாம். ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் இது ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. உங்கள் அம்மா அப்பா பெரியம்மா அது மாதிரி பெரிய ஆட்களுக்கு இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் அவ்வளோவா இந்த மூட்ஸ் எல்லாம் பற்றி தெரியாது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக முழுசாக பார்த்த எல்லாேருக்கும் என் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் கை.